ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ரெசிபி வந்து ரவா லட்டு. அதுக்கு வந்து நான் 2 ஸ்பூன் அளவுக்கு நெய் எடுத்திருக்கேன். கொஞ்சமாக முந்திரி பருப்பு போட்டு அதோட வறுத்து எடுத்துடலாம். அதுக்கப்புறம் வந்து வறுத்து எடுத்ததுக்கப்புறம் கொஞ்சமாக கிஸ்மிஸ் பழம் வச்சுருக்கேன். அதையும் அந்த நெய்யிலே போட்டு வறுத்து எடுத்துடலாம். வறுத்து எடுத்ததுக்கப்புறம் ஒரு உலக்கு வந்து நான் ரவை எடுத்திருக்கேன். அதையும் அந்த நெய்யோடையே சேர்த்து பச்சை வாடை போகிற அளவுக்கு நல்லா வறுத்துடலாம். பச்சை வாடை போனதுக்கப்புறம் கொஞ்சமாக பால் விட்டுறலாம். பால் விட்டு அதையும் அதோட சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிடலாங்க. மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் அடுப்பை வந்து சிம்மில் வச்சுட்டு நான் ஒரு உலக்கு ரவைக்கு அரை உலக்கு சீனி எடுத்திருக்கேன். அதையும் இதோட சேர்த்துடலாம். சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணோம்னா கொஞ்சம் ஈரப்பதம் வரும். அதோட இன்னும் கொஞ்சமாக பால் மட்டும் ஆட் பண்ணிக்கலாம். பால் ஆட் பண்ணதுக்கப்புறம் எல்லாம் சேர்ந்து நல்லா கெட்டியான பதத்துக்கு வந்துடும். அதுக்கப்புறம் வந்து நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு வறுத்து வச்சுருக்க முந்திரி பருப்பு கிஸ்மிஸ் பழத்தையும் அதோட சேர்த்துடலாங்க. சேர்த்துட்டு ஒரு 5 நிமிஷம் விட்டுட்டு கையில் கொஞ்சமாக நெய் தடவி கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம சூடோடையே பிடிச்சி எடுத்தோம்னா சூப்பரான ரவா லட்டு ரெடி ஆயிரும். இந்த ஷார்ட்ஸு கீழேயே ரவா லட்டோட வீடியோவும் இருக்கும். அதையும் செக் பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.